கடந்த 5 வருஷத்துல இந்திய சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக சினிமாவுமே பயங்கரமா விரிவடைஞ்சிருக்கு. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஓடிடி தளங்கள் தான். இந்த ஓடிடி தளங்கள் எல்லாமே உள்ள என்டர் ஆகும்போது மக்களுக்கு இது மேல நிறைய விதமான கண்ணோட்டங்கள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான கண்ணோட்டம், இந்த ஓடிடி தளங்கள் வழியாலாம் நம்மளால எந்த ஒரு சினிமாவோ இல்ல டிவி சீரியல்ஸோ போய் பார்க்க முடியாது. இது எல்லாமே பணக்காரங்களுக்காக மட்டுமே உருவாக்கின ஆப்ஸ்ன்னு சொல்லி நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு மாசம் மாசம் மொபைல் ரீசார்ஜ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இதுல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வேற தனியா பணம் கட்டி படம் பார்க்கணுமா, இதெல்லாம் நமக்கு எதுக்குடா சாமின்னு சொல்லி தான் நிறைய பேர் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம இருந்தாங்க. அப்படியே ஒரு சில பேர் இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா கூட நம்ம ஆளுங்களுடைய அதிகபட்ச மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லக்கி பாஸ்கர்ல நம்ம துல்கர் சல்மான் சார் சொல்ற மாதிரி தான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாரும் துணி கடைக்குள்ளே போனால் கூட அந்த துணி கடையில் இருக்கிறதுலே எது ரொம்ப கம்மியான விலையில் உள்ள ஒரு துணி, இல்லை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் முதல்ல தேடுவோம். அதே மாதிரி தான் நம்மள பல பேர் ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணால் கூட அதுக்கு உடனே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடாமல் அதில் இருக்கிற ஃப்ரீயான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் நம்மள நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் உள்ள ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற ஃப்ரீயான ஆப்ஷன்ஸை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாகவே ஒரு 20 ஹாலிவுட் படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் ஹாலிவுட் படங்கள் தேட்டர் போய் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்த ஹாலிவுட் படங்கள் எல்லாமே டிவியில் போட்டதாக மட்டும்தான் இருக்கும். ஸோ டிவியை தாண்டி நம்ம ஒரு படத்துக்கு தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆளுங்க படத்துக்கு கூட்டிட்டு போறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. இதுல நம்ம ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை அதர் ஸ்டேட் மூவிஸோ நம்ம தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் அதிகபட்சமா தேட்டருக்கு போய் ஒரு வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய படமே 4-5 படங்களா மட்டும்தான் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிடலாம் நிறைய படங்கள் தேட்டர்ல போய் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்காண்டி தான் நம்ம எல்லாரோட வீட்லயுமே இந்த ஒரு பொருள் கண்டிப்பா இருந்திருக்கும், டிவிடி பிளேயர். ஏன்னா நம்மளுடைய சின்ன வயசுல நிறைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதே இந்த டிவிடி பிளேயர்ல தான். இந்த டிவிடி பிளேயர்ல நம்ம ஆளுங்களோட படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எந்த ஒரு பயமும் வராது. ஆனா ஹாலிவுட் படத்துடைய சீடியை வாங்கிட்டு வந்து இந்த டிவிடியில் போட்டு டிவியில் பார்க்கும்போது நமக்குள்ளெல்லாம் ஒரு பயம் வரும் பாருங்க, பயங்கரமான ஒரு பயம் வரும். ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் சீனும் வந்துடக்கூடாதுரா சாமின்றது தான் அந்த பயமே. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நம்ம அப்பா அம்மா யாருமே நம்மளை அவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ் படத்துக்குலாம் தேட்டருக்கு கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா அதுலலாம் அடல்ட் கண்டென்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும். நானுமே என்னோட வாழ்க்கையில் அதிகமான ஹாலிவுட் படங்கள் எல்லாத்தையுமே சிடியில் தான் பார்த்தேன். அப்படின்னா அதிகமாக பார்த்த ஹாலிவுட் படங்கள் அப்படின்னா கராத்தே கிட், கோஸ்ட் ரைடர், என்டர் தி டிராகன் அண்ட் ஸ்பைடர்மேன். இந்த 4 ஹாலிவுட் படங்களுமே எனக்கு சைல்ட்ஹுட்ல பயங்கர ஃபேவரட்டான படங்கள். நான் இந்த மாதிரிலாம் சிடியில் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு, அதுலேயும் குறிப்பாக ஜாக்கி சான், ப்ரூஸ்லி படங்கள்லாம் சிடியில் பார்த்துட்டு ஹாலிவுட் படம்லாம் பயங்கரமாக இருக்கேன்னு நினச்சேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஹாலிவுட் வேற, சைனீஸ் வேற, கொரியா வேறன்னு. முன்னாடிலாம் என்னோட அதிகபட்ச அறிவை இந்தியாவை தாண்டி ஒரு படம் வெளியில் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஹாலிவுட் படம் தான் சொல்லி நான் நம்பிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது எல்லாமே தெரிய வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி நான் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் போய் தேட்டரில் பார்த்த ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னா அவதார் தான். அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன், எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் 1-2 சீன் ஞாபகம் இருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு சிடியில் பார்த்த படம் எது, தேட்டரில் பார்த்த படம் எது, அண்ட் ஓடிடியில் பார்த்த படம் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் முதல்ல தேட்டரில் போய் பார்த்த ஒரு படம் அப்படின்னா நம்ம தளபதியுடைய போக்கிரி தான். அண்ட் அதே மாதிரி நான் ஓடிடியில் பார்த்த ஃபஸ்ட்டு படம் நம்ம சூர்யா சாருடைய சூரரை போற்று. அண்ட் சிடியில் பார்த்த ஃபஸ்ட்டு படம் நம்ம தலைவருடைய சிவாஜி. ஸோ இதோட இந்த மெமரிஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எப்போ வளர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் தான். ஏன்னா கொரோனா காலகட்டங்களில் லாக்டவுனில் நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதிகமாக நம்ம ஃபோனில் தான் நேரங்களை செலவழித்தோம். அந்த டைம் நம்ம எல்லாருக்குமே பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது டிவியும் மொபைலும் தான். டிவி ஷோஸ் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்படின்ற ரீசன்னால பெருசாக நடக்கல. நம்ம எல்லாருமே அதிகமாக மொபைலில் தான் படங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் நம்ம லாங்குவேஜில் இருந்த நல்ல படங்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதர் ஸ்டேட் அண்ட் அதர் லாங்குவேஜ் படங்களை பார்க்க ஆரம்பித்தோம். இதை லாக்டவுன் டைமில் நம்ம மட்டும் பண்ணல, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஃபாரின் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரின்ல உள்ள எல்லாருமே நம்ம படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 2020 அண்ட் 2021 இந்த 2 வருஷத்துல தான் உலக சினிமாவும் சரி ஓடிடி சினிமாவும் சரி பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. அந்த குவாரண்டைன் டைம்ஸ்ல எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே படங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். அதில் நம்மள நிறைய பேர் இந்த வெப்சைட்லேயே போய் படம்லாம் ஏற்றிட்டானுங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் எல்லாருமே பண்ணாங்களான்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸை பணம் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐடியா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு கொடுப்பேன். அதாவது நான் லாகின் பண்ணாதப்ப அவனுங்க படம் பார்க்குறதும், ஸோ அவனுங்க லாகின் பண்ணாதப்ப நான் படம் பார்க்குறதுன்னு சொல்லி தான் நிலமையாக ஓட்டிகிட்டு இருந்தோம். அது அந்த டைம்னு இல்லை, இப்பயுமே நம்மள நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நாங்களுமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இந்த ஓடிடி தளங்கள் எல்லாமே உள்ளே என்ட்ரு ஆகும்போது இதில் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பேக்லாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சிருப்போம். ஆனால் நம்மளுடைய தேவை அதுதான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது
ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை நம்ம தைரியமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ காசு போனால் போயிட்டு போகுதுன்றது தான் நம்ம எல்லாருமே நினச்சது. ஆனால் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக்குக்கான விலையை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணதுக்கான ரீசன் வந்து இது பேசிக்காக நடக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதாவது நம்ம கிட்ட ஒரு பொருளை வந்து விற்கணும் அப்படின்னா அதை விலை கம்மியாக கொடுத்து நம்மளை ஃபஸ்ட்டு அதை வாங்க வைப்பாங்க. நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் அது ரொட்டீன் ஆகிற வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகும்போது அப்போ அதோடைய ரேட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். ஆனால் இல்லை, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு அதோட தேவை ரொம்ப அவசியம் தானே. அதனால நம்ம எவ்வளோ விலையாக இருந்தாலுமே அதை காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் செய்வோம். ஸோ இதை வந்து ஒரு யூனிவர்சல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். ஒரு டைமில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உள்ளே என்ட்ரானப்போ இவ்வளோ காசு கொடுத்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுமான்னு யோசிச்ச எல்லாருமே இன்னைக்கு அசால்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. நம்மளுடைய ஒரு மாதம் சம்பளத்தில் இந்த 150 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சதுனால மட்டும்தான் நம்ம எல்லாருமே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடிடியோடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த கோவிடும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஒரு படம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அன்னைக்கு ஒரு படத்தை வந்து ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக்குனாங்க. அந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணுச்சு. அது வேறு எந்த படமும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம சூர்யா சாருடைய ஆக்டிங்கில் வந்த சூரரை போற்று. ஸோ அவருடைய சூரரை போற்று மட்டும் கிடையாது, அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த பொன்மகள் வந்தாலும் தான். இந்த 2 படங்களுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்போ ஓடிடி பற்றின டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது ஒரு இணையதள சினிமாவுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கதற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கொரோனா டயத்தில் தேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. அதனால வந்து பெருசாக வியாபாரம்லாம் கிடையாது அவங்களுக்கு. இத்தனை வருஷமாக சூர்யாவுடைய படங்களை வாங்கி இவ்வளோ வசூல் பண்ணி கொடுத்த எங்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறப்போ சூர்யா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லிட்டு சூர்யா சார் மேல வந்து அவ்வளோ விமர்சனங்கள் எழுந்தது. அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது எல்லா சைட்ல இருந்து நமக்கு ஆதரவு வந்துடாது. ஒருத்தங்க எதிர்ப்பாங்க, ஒருத்தங்க நம்மளை ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சூர்யா சார் நிறைய பேர் எதிர்த்தாலும் கூட அவர் அந்த விஷயத்துல ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு படம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டைரக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் சூர்யா சார் தான். விதை அவர் போட்டது. ஒரு காலகட்டத்தில் எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து பயங்கரமா பயந்தாங்க. அவங்களுடைய ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தோடைய சிடி ரிலீஸ் ஆகிறதோ இல்லை அந்த படம் எங்கேயாவது நெட்ல லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா அவங்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே டைரக்டா ஓடிடிக்கு விற்கிறாங்க. ஸோ காசை வாங்கிட்டு ஓடிடியில் வந்து அவங்க படத்தை விற்கிறதுனால அவங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது பர்சனலாக எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலுமே நம்மள நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து இதனால இப்படியும் மாறிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் கூட அது ஓடிடிக்கு வரட்டும், நம்ம தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமே, ஏன் அதை வேஸ்ட் பண்ணிட்டு ஓடிடியில் வரப்ப பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், படம் அதில் வரப்ப பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா எல்லா ப்ரொடியூசரும் வந்து ஓசியில் கொடுக்கல, எல்லாருமே காசுக்கு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தாலும் உங்களுக்கு காசு தான், ஓடிடியில் படம் பார்த்தாலும் உங்களுக்கு காசு தான். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு லிங்க் வச்சு படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸு. பட் இருந்தாலும் என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தேட்டரில் பார்க்குற மாதிரியான ஒரு படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அதை தேட்டர்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலாக ஓடிடியோடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ரைஸ் ஆஃப் மாலிவுட்னு. அந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ஸோ எல்லாரும் பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு கொடுத்த அன்பை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த வீடியோவில் நான் 7th மினிட்ல தான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வீடியோ ஆரம்பிச்ச 1லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். 7வது நிமிஷத்தில் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த வீடியோவில் நான் கேட்டதுக்காகவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை தாண்டி லவ் ஃப்ரம் கேரளா ப்ரோ, உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணும்போது என்னுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இன்னும் தரமான கண்டென்ட்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகுது. என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற என்னோட தமிழ் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் போது இன்னும் அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் என் சேனலில் போட்டு எந்த வீடியோலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கலாம் கேட்டதே கிடையாது. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம கண்டென்ட் நல்லா கொடுத்தா இது எல்லாத்தையுமே அவங்களே பண்ண போகிறாங்கிறது மட்டும் தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஸோ நான் கண்டிப்பாக தரமான கண்டென்ட் மூலியமாக உங்களை தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தேன், என்னோட மலையாள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.